ஹோட்டல் அடிச்ச சூர மீன். நீ கடையில் வந்து பீஃப் சுக்கா சிக்கன் சுக்கா எல்லாம் சாப்பிட்ருக்கு. நீங்கள் வந்து மீனை சூறையை வெட்டி சுக்கா வச்சு வரும். அதாவது ஃபிஷ் சுக்கா சரியா? ஓகே. இது பக்கத்தில் 2 வெட்டி வச்சு இது குடல். இது நமக்கு தேவை கிடையாது, கடக்க போட்டுடலாம். இது வந்து மீன் முட்டை சரியா? அப்போ இது ஒரு பொம்பளை சூறை. இது வந்து நாங்கள் பருவன்னு சொல்லுவோம். இது தேவை சாப்பிடலாம் இருக்கும். அப்போ இது வச்சிடலாம். இந்த சைடில் இருக்க வந்து குடல். இது வந்து கழிவு சரியா? இந்த சைடு பருவ இருக்கு. இது வந்து கழிவு. எல்லாமே சூறை சாப்பிட்டு கழிவு சரியா? முள் சரியா? குழம்பா இருந்தால் அந்த முள் நமக்கு தேவை. ஆனால் குழம்பு வச்சு வரும். நம்ம சுக்கா வச்சதுனால முள் இல்லாததான். ஏன்னா முள் இல்லாமல் இருந்தால் நமக்கு தொண்டையில் குத்தாது. இது நமக்கு தேவை கிடையாது. இதே கடல்ல போட்டுடலாம். மீன்கள் சாப்பிட்டு சரியா? கத்தி வச்சு எடுத்த மாட்டேங்குது. அப்போ இந்த கல்லில் வச்சு தீட்டுக்கலாம். தீட்டினாலே தப்பி பயங்கரப்பட்டு வெட்டலாம். சூற சுக்கானுக்கு இப்படி இல்லை, இன்னும் துண்டு துண்டு ஆகிட்டோம். லாஸ்ட்டில் காட்டுதாரு நல்ல சின்ன சின்ன ஆகிட்டோம் சரியா? சுக்கானுக்கு அப்போ தான் பக்காவாக இருக்குது. இதில் ஒரு முள்ளுமே இருக்காது. நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். இப்படி குட்டி குட்டி ஆட்டணும். இப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்கா? ஒரு துண்டு காட்டு வரேன். எப்படி அப்படியே சாப்பிட்றலாம். அப்படியே சாப்பிட்றலாம். ஆனால் அப்படியே சாப்பிட்டோம்னா மசாலா சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். சூறையை கட் பண்ணி வச்சு அது கழுவி வீட்டு எடுத்து போய் சுத்தம் வச்சு தான் நீங்கள் பார்க்க போகிறோங்க. எப்படி இது அழகாக அறிவு பார்த்தீங்களா? A few moments later. ஒன்றரை சுட்டி இப்போ வீட்டில் வந்துட்டு இப்போ மசாலா தேவையான மசாலா போட்டுடலாம். பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் நிறைய சிக்கன் மசாலா சரியா? சிக்கன் மசாலா இல்லை சிக்கன் 65 போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு விர வேண்டியதான். இதுக்குள்ளே மசாலா விரவியாச்சு. அப்போ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்போ வச்சானா மீனில் மசாலா நல்லா பிடிக்கும், கட்டியாக பிடிச்சிருக்கும். அப்போ சாப்பிட நல்லா இருக்கும். 5 minutes later. நம்ம மீன் வந்து மசாலாலாம் ஊறியாச்சு. அப்படியே நம்ம பொரிச்சிட வேண்டியதான். சட்டி வச்சாச்சு. போடுது. A few moments later. நம்ம மீன் இப்போ பொரிச்சாச்சு, பொரிச்சு எடுத்தாச்சு. ஆனால் மீன் நல்லா பொரிச்ச கூடாது, அரைவேக்கில் எடுக்கணும். அப்போ நம்ம இன்னும் சட்டியில் போட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. அப்போ ஃபுல்லாக நல்லா பொரிச்சிடக்கூடாது, அரைவேக்கில் வெந்து வேகம் அப்படி எடுக்கணும் சரியா? இதில் உள்ளி போட்டுடலாம். உள்ளி, பச்சை மிளகு போட்டுடலாம். உள்ளி வெந்தாச்சு. அப்போ அடுத்து தக்காளி போட்டுடலாம். உள்ளி தக்காளி வெந்தாச்சு. அப்போ பொரிச்சு வச்ச மீனை போட்டுடலாம். மக்களே, நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே மசாலா போட்டுறதுனால ஒரு மசாலா போட வேண்டிய. கொஞ்சம் போல சிக்கன் மசாலா மட்டும் போட்டிருந்தா அப்படி சும்மா தலைவர் வேற லெவல்ல இருப்பாரு. எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டுட்டு கிட்ட வந்து காட்டி விடுது. கிட்ட எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு நமக்கு தேவையான மட்டும் கொஞ்சம் தண்ணி. கொஞ்சம் தண்ணி சரியா? தேவைக்கு உங்க தேவைக்கு ஏற்ப. ஏன்னா இது சிக்கன் சுக்கா. லைட்டாக கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ண. ஏன்னா மீன் அரைவேக்கல் இருக்கனால மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் போல லைட்டாக வெந்தோடனே அணைச்சிட வேண்டியதான். நிறைய நேரம் கூடாது.
உங்களுக்கு கையில் சாப்பிட்டுட்டு புரிஞ்சிச்சு அந்த மாதிரி தெரியல வந்து சாப்பிட்டு எடுக்கிறது. ஏற்கனவே உப்பு போட்டுருவோம். ஆனால் லேசாக மலை சாரில் லேசாக உப்பு போட்டாங்க. என்ன ஏற்கனவே உப்பு போட்டுவிட்டோம் மீன், அதனால கொஞ்சமாக போட்டாங்க. சரியா? அடியில் பிடிச்சிடும், கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது. நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டு அணைச்சிட வேண்டியதான். கிட்ட வந்து காட்டி விடாம முடிஞ்சது. பிரம்மாண்டம் வந்துருக்கு. Five minutes later. நம்ம சுக்கா வச்சு சாப்பிட்ருவோம். டேஸ்ட் வந்து சொல்லதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு மார்க்கெட்டுக்கு போய் இந்த சூறை வாங்கி வீட்டில் வந்து நான் பண்ண போல பண்ணி சாப்பிட்டு பாருங்க மக்களே, வேற லெவல். ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே.